அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு பெற்றோர்களுக்கான ஒரு பயனுள்ள தகவல். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதாவது நம் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் பருவ வயதான 10 முதல் 14 வயதில் பருவமடைகிறார்கள். இந்த பருவமடைதல் நிகழ்வின் போது ஒரு பெண் குழந்தையின் உடலில் ஏற்படக்கூடிய அறிவியல் மாற்றங்கள் பற்றியும் அந்த பெண் குழந்தையின் உடலில் ஹார்மோன்களின் செயல்பாடுகள் பற்றியும் தற்போது தெளிவாக காண்போம். முதலில் ஒரு பெண் குழந்தையின் உடலில் உள்ள அண்ட சுரப்பிகளான ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டரோன் என்னும் 2 பெண்பால் ஹார்மோன்களை சுரக்க ஆரம்பிக்கிறது. அதனைத் தொடர்ந்து மூளையில் உள்ள ஹைபோதலாமஸ் என்றும் பகுதியானது GnRH என்னும் சொல்லக்கூடிய கொனோட்ரோட்ராபின் ரிலீசிங் ஹார்மோன் என்னும் ஹார்மோனை விடுவித்தலே ஒரு பெண் பருவமடைதலின் மிக முக்கியமான நிகழ்வாக அமைகிறது. அப்போ ஒரு பெண் பருவமடைவதற்கு ஹைபோதலாமஸ் என்னும் பகுதியில் உள்ள GnRH என்னும் ஹார்மோன் கொனோட்ரோட்ராபின் ரிலீசிங் ஹார்மோன் விடுபடுதலே மிக முக்கியமான ஹார்மோனாக அமைகிறது. அதனைத் தொடர்ந்து அந்த GnRH ஹார்மோன் மூளையில் உள்ள பிட்யூட்டரி சுரப்பியில் LH மற்றும் FSH லூட்டினைசிங் ஹார்மோன் போட்டியா ஆக இந்த அண்ட சுரப்பிகளான ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டரோன் என்று 2 ஹார்மோன் சுரத்தல் மற்றும் GnRH கொனோட்ரோட்ராபின் ரிலீசிங் ஹார்மோன் விடுபடுதல். இந்த கொனோட்ரோட்ராபின் ரிலீசிங் ஹார்மோனானது பிட்யூட்டரி சுரப்பில் உள்ள LH என்னும் சொல்லக்கூடிய லூட்னைசிங் ஹார்மோன் மற்றும் FSH என்னும் சொல்லக்கூடிய ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இந்த ஹார்மோன்களை சுரக்க சிக்னல் கொடுக்குது. இந்த அனைத்து நிகழ்ச்சியே ஒரு பெண் பருவமடைவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்துள்ளது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம தூரம் அது இதுன்னு சொல்லி மாதவிடாய் என்று தவறான ஒரு வார்த்தையில் நம்ம சொல்கிறோம். இதில் இந்த தூரம் என்ற வார்த்தை எவ்வாறு உருவானது என்று கேட்டால், பண்டைய காலத்தில் வரலாற்று நிகழ்வான ஒரு குரங்கு, ஒரு ஆண் குரங்கு ஒரு பெண் குரங்கு 2 குரங்குகளும் விளையாடி கொண்டிருந்தன. அந்த விளையாடி கொண்டிருக்கிற வேளையில் பெண் குரங்கு உடலில் இருந்து அந்த உதிரமானது வெளிப்படுகிறது. உதிரம் வெளிப்பட்ட உடனே இந்த ஆண் குரங்கு என்ன செய்கிறது என்றால், அந்த உதிரத்தின் ஸ்மெல் தெரிஞ்சதுன்னா மற்ற விலங்கினங்கள் புலி சிங்கமானது வேட்டையாடிவிடும் என்ற பயத்தில் இந்த குரங்கினை பெண் குரங்கை எடுத்துக்கொண்டு மரத்தின் கிளையில் தூரத்தில் அமர வைக்கிறது. அமர வைத்துக்கொண்டு இந்த ஆண் குரங்கானது கீழே நின்று பாதுகாப்பாக செயல்படுகிறது. அப்ப தூரம் என்ற வார்த்தை எங்கிருந்து உருவானது என்று கேட்டால், இந்த ஆண் குரங்கானது ஒரு பெண் குரங்கை பாதுகாப்பிற்காக மரக்கிளையில் தூரத்தில் அமர வைத்ததால் இந்த தூரம் என்ற ஒரு வார்த்தை உருவானது.